இதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ரைட். த ஃபீஸ் பாக்ஸ் கண்டைன்ஸ் எய்தர் எ ஃபீஸ் வயர் ஆர் எ மினேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், அது எம்சிபின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ் பாக்ஸ் ஆனது அந்த ஃபீஸ் பாக்ஸ் கண்டைன்ஸ் எய்தர் எ ஃபீஸ் வயர் அல்லது மினேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். அந்த ஃபீஸ் இருக்கு இல்லையா, ஃபீஸ் போடுறேன் நான் திருப்பி காமிக்கிறேன். இருங்க, இந்த இருக்கிற படத்தில் இதுதான் ஃபீஸு. ஃபீஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபீஸ் போடலாம், இல்லைன்னா எம்சிபி போடலாம். எம்சிபி அந்த சுவிட்ச் காமிச்சேன் இல்லையா, அந்த சுவிட்ச் ரெண்டில் ஏதாவது ஒன்றா போடுவாங்க. ரைட்டாக, அதான் ஃபீஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது மெயின் பாக்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது மெயின் பாக்ஸ். மெயின் பாக்ஸில் என்ன இருக்கும், ஃபீஸ் கட்டையும் இருக்கும், மீட்டர் பெட்டியும் இருக்கும். அதாவது மீட்டர் ரீடிங் பெட்டி, மீட்டர் இருக்கும். இந்த ரெண்டு இருந்தது தான் மெயின் பாக்ஸு. இந்த ஃபீஸ் இருக்கு இல்லையா, ஃபீஸ் போடுவாங்க, இல்லை எம்சிபி போடுவாங்க இதில். ரைட்டா, அதான் சொல்லியிருக்கான். the next பார்த்துக்கோங்க. the important components of the ஃபீஸ் பாக்ஸ்னால் அந்த ஃபீஸ் பெட்டி கண்டெய்ன்ஸ்னால் வைத்திருக்கும். எதை வைத்திருக்கும், எய்தர் எ ஃபீஸ் கட்டையை வச்சுருக்கோம், ஃபீஸ் வயர் இருக்கும், அல்லது எம்சிபி இருக்கும், அல்லது மினேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொன்னால் அது சர்க்யூட் உடைப்பானின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அந்த கட்டையை பார்த்தீங்களா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த ஃபீஸ்க்காண்டி உபயோகப்படுத்துவாங்க. அடுத்து the function of the fees wire or MCB is to protect the household electrical appliances அப்படின்னு தான். அதாவது இந்த இதனோட செயல்பாடுகள், இந்த ஃபீஸ் வயரோ அல்லது எம்சிபியோட செயல்பாடுகள் என்ன என்றால், த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபீஸ் வயரோட செயல்பாடுகள் என்னவென்றால், அல்லது எம்சிபி, இந்த ரெண்டோட ஒரே ஒரு செயல்பாடு தான். ரைட்டா, எம்சிபியாக இருந்தாலும் சரி, ஃபீஸ் வயராக இருந்தாலும் சரி, செயல்பாடுகள் என்ன, த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபீஸ் வயர் அல்லது எம்சிபி இஸ் இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது, டு ப்ரொடெக்ட்னா பாதுகாக்க வேண்டி. எதை பாதுகாக்க வேண்டி, த ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னா வீட்டு உபயோக மின்சாதன பொருட்களை. ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா வீட்டு உபயோக, எலக்ட்ரிக்கல்னு மின்சாதன அப்ளையன்சஸ்னு பொருட்களை பாதுகாக்க வேண்டி தான் இந்த வயரும் எம்சிபியும் ஃபீஸ் வயரும் எம்சிபியும் பொருத்தப்படுகிறது. எதிலிருந்து பாதுகாக்க, ஃப்ரம் த ஓவர்லோடிங் டியூ டு த எக்ஸஸ் கரண்ட். அப்படின்னா ஓவர்லோடிங்னா அதிக பலு, டியூ த எக்ஸஸ் கரண்ட், அதிகப்படியான கரண்ட் வரும்போது, மின்சாரம் வரும்போது, ஃப்ரம் த ஓவர்லோடிங்னா அதிகமான மின்சாரம் வரும்போது, எக்ஸஸ் கரண்ட் அதிகமான மின்சாரம் வீட்டுக்கு வரும்போது அதிலிருந்து பாதுகாக்க வேண்டி இந்த எம்சிபியும் வயரும் ஃபீஸ் வயரும் பொருத்தப்பட்டுள்ளது. சரியா, சரி. நெக்ஸ்ட் இந்த வயரிங் பார்த்துக்கோங்க. வயரிங் தான் சொல்லி கொடுத்துட்டேன். இதனால் ஃபுல்லாக திரும்பி சொல்லி கொடுத்தா இங்கே பாருங்கள். இல்லை ஒரு செகண்ட். இதை பார்த்துக்கிட்டிங்களா, இதை பாருங்கள். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு கிராமத்துலேயோ ஒரு டவுன்லேயோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் என்னது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ன்னு சொன்னால் விநியோகிக்கும் ஒரு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விநியோகிக்கும் பெட்டின்னு சொல்லலாம், இல்லை மின் மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். இதிலிருந்து தான் ஒரு கிராமத்துக்கோ எல்லாத்துக்கோ தந்தி மரத்து மூலிமா வயரில் ஓவர் ஹெட்னா தலைக்கு மேலே, அல்லது அண்டர் கிரவுண்ட்னா தலைக்கு பூமிக்கு கீழே கேபிளில் போகும். கேபிள்ன்றது வடம்னு அர்த்தம், கம்பி வடம். தலைக்கு மேலே போகிறது என்னது, தந்தி மரத்தில் போகிறது கம்பி வடம். அதுக்கு ஒரு ஓவர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அதை அண்டர் கிரவுண்டுனா பூமிக்கு கீழே போகும். இதிலிருந்து மொத்தம் ஒரு வயர் என்ன செய்யும், லைவ் வயர். அது வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அதுக்கு பேர் பாசிட்டிவாக கரண்ட் வரும். ரைட்டா, 230 வோல்ட் ஏசி வரும். அதேமாதிரி இன்னொரு வயர் வரும், கருப்பு வயர், அது இதில் வரும். இப்போ சிவப்பு வயரில் பேர் லைவ் வயர்னு சொல்லுவாங்க. இது ஃபீஸ் கட்டையில் கூடி வருது. ஃபீஸ் கட்டை வந்து இன்னொரு எண்டு, ஃபீஸ் கட்டில் ஒரு எண்டில் வருது, ரெண்டாவது எண்டு மூலியமாக மீட்ரு பெட்டிக்கு போகுது. இது ரெண்டும் சேர்ந்து தான் மெயின் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ரெண்டையும் ஒரு பெட்டியில் வச்சுருப்பாங்க. அடுத்து ஒரு மெயின் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அந்த மெயின் சுவிட்ச் என்னது, இஸ் எ சர்க்யூட் பிரேக்கர். அதாவது இது என்ன செய்யும்னு சொன்னால், மெயின் சுவிட்ச் என்ன செய்யும், நம்ம வீட்டில் உள்ள மொத்த கரண்ட்டையும் ஆஃப் பண்ண ஆன் பண்ணுறதுக்கு இந்த மீட்ரு பெட்டியிலிருந்து எடுத்து, என்ன பாசிட்டிவ் சர்க்யூட் நெகட்டிவ் சர்க்யூட் ரெண்டையுமே எடுப்பாங்க. பாசிட்டிவ் வயர் நெகட்டிவ் வயர் எடுத்து இந்த மெயின் சுவிட்சில் கொடுப்பாங்க.
இந்த மெயின் சுவிட்சில் கொடுத்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே கரண்ட் போகும். இது வீட்டோட ஜன்னலில் இருக்கும், இல்லை செவத்தில் இருக்கும், ரைட்டா? அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே வயரிங் போகும். அது எல்லாமே பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஏன் பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு சுற்று அடிபட்டாலும் அது மீதி சுற்று எரியும், ரைட்டா? ஆனால் சீரியஸ் கனெக்ஷனில் ஒன்று அடிபட்டுச்சுன்னு சொன்னால் மொத்த வீட்டுக்கே கரண்ட் வராது. அதனால இங்கே பாரு, உதாரணமாக இது பாசிட்டிவ், கரண்ட் போகுது. இது ஒரு பல்பு, ரைட்டா? இப்படி இந்த பல்ப் வழியாக வந்து இந்த சுற்று முடிஞ்சு போகுது, ரைட்டா? அப்போ இது எரியுது. அடுத்து இன்னொரு சுற்று இப்படி போகுது. இது ஒரு ஃப்ரிட்ஜு, இது ஃப்ரிட்ஜு வேலை செய்யுது, இப்படி வந்து முடிஞ்சு போயிடுது. அப்போ இன்னொரு சுற்று, மூணாவது சுற்று இப்படி போகுது, போய் முடிஞ்சு போகுது. இப்போது இதில் ஒரு சுற்று அடிபட்டு போச்சுன்னு வச்சுக்கிறோமே, ஒரு சுற்று இந்த இடத்துல வயர் பிரேக் ஆயிடுச்சு வச்சுக்கிறோம், பேரலல் கனெக்ஷனில் இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு, ரைட்டா? பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு பொருள் மட்டும் வேலை செய்யாது. மீதி கரண்ட் இப்படியே போய் இப்படி வந்து சர்க்யூட் இதுக்கு வேலை செய்யும். அது இதே மாதிரி இதுவும் க்ளோஸ் ஆகும். இது மாதிரி ஏகப்பட்ட இது பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, பக்க இணைப்புகளை கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? அது போக மூணாவது ஒரு வயர் சொன்னேன், கிரவுண்டு வயர். அது எதில் இருக்கும்னு சொன்னால், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட, ஒரு எலக்ட்ரிக்கல் சாதனத்தோட பாடியில் டச் பண்ணியிருக்கும். அதனோட கலர் வந்து க்ரீன் கலராக இருக்கும். ஏன்னு சொன்னால், பை சான்ஸ் ஓவர்லோடிங் அதிகமான பலு, கரண்ட் அதிகமாக ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. இந்த நெகட்டிவும் நியூட்ரலும் பாசிட்டிவும் இணைஞ்சிருச்சு. நியூட்ரலும் பாசிட்டிவ் 2 வயரும் டச் ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த சாதனங்கள்லாம் அடிபட்டு போயிருமுன்றதுனால அந்த சாதனத்துக்கு மேலே பாடியில் ஒரு வயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வயரை நேராக அடுத்த எதுக்குள்ளே போகும், பூமிக்குள்ளே போகும். அந்த வயர் தான் இந்த கிரவுண்டு வயர், எர்த்து வயர்னு சொல்கிறான் பாரு. எர்த்து வயரு எதில் போகுது, பூமிக்குள்ளே போயிடும். இங்கே பாரு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கான் பாரு. இந்த மின்சாதன பெட்டி மீட்டர் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டானா, அப்படியே பேரலில் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கான், மெயின் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கானா, அப்படியே பேரலில் வந்து இங்கே பாரு, நல்ல கவனி, அதை மட்டும் காமிக்கிறேன். இந்த இது வரேன், எர்த்து வயரை, இது கிரவுண்டு, இது தரை, ரைட்டா? நம்ம வீட்டுக்கு வெளியூர் தரைக்குள்ளே புதைச்சிட்டான் ஒரு எண்டை. இன்னொரு எண்டு என்ன செய்யுது, நேராக போய் மீட்டர் பெட்டிக்கு போயிடுது. அதுக்கு அதோட பேரலில் எங்கே போகுது, சுவிட்சுக்கு போகுது, மெயின் சுவிட்சுக்கு. அப்படியே பேரலில் எங்கே போகுது, இது ஒரு எலக்ட்ரிக்கல் சாதனம், இதுக்கு போகுது. இது பல்போ ஏதோ, அது சுவிட்சுக்கு போகுது. அடுத்து இது ஃப்ரிட்ஜோ ஏதோ, இதுக்கும் போகுது. பை சான்ஸ் இந்த 2 வயரும், லைவ் வயரும் நியூட்ரலும் இங்கிட்டு வரும்போது ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிறோமே, டச் ஆயிடுச்சு. டச் ஆனால் என்ன ஆகும், ஹெவி வோல்டேஜ் பாஸ் ஆகும், ரைட்டா? பொருளெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதனால் அந்த டச் ஆகும்போது என்ன செய்யும்னா, இந்த எர்த்து வயர் அப்படின்னா இந்த கிரவுண்டு வயர் எர்த்து வயர் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த ஹெவி வோல்டேஜை அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுத்து கொண்டு வந்து பூமிக்குள்ளே விட்டுரும். எந்த சேதாரம் இல்லாமல், பொருட்களுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் செஞ்சிடும். அப்போ மொத்தம் 3 வயர். இது தந்தி மரத்துலேருந்து வர்றது 2 வயர். இந்த சாதன பொருள்கள்லேருந்து இன்னொரு வயர் எடுத்து பூமிக்குள்ளே விட்டுருவாங்க, ரைட்டா? சரி, ஓகே. அப்போ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பீஸ் வயர் ஆர் எம்சிபி இஸ் டு ப்ரொடெக்ட்னா பாதுகாக்க வேண்டியதான். அந்த பீஸ் வயர் அல்ல எம்சிபி ஆர் த ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்னால் வீட்டு உபயோக மின் பொருட்களை பாதுகாக்க வேண்டி ஃப்ரம் ஓவர்லோடிங், அதிக பலு வரும்போது, பலு எப்போ வரும், கரண்ட் அதிகமாக வரும்போது லோடிங் அதிகமாகும், ரைட்டா? அதிகமான பலு வரும்போது, வேலை வரும்போது, அப்படின்னா அதிகமான பலு எப்போ வரும், கரண்ட் அதிகமாகிடுச்சுன்னா அதிகமான பலு வந்து உடஞ்சி போயிடும், மீட்டர் எல்லாமே உடஞ்சி போயிடும், ரைட்டா? ஃப்ரம் ஓவர்லோடிங்னா அதிகமான பலு வரும்போது, எப்போதான் டியூ டு த எக்ஸஸ் கரண்ட்னா அதிகமான கரண்ட்டுகள் வரும்போது ஓவர்லோடிங் ஆகும். அதிலிருந்து பாதுகாக்க வேண்டி இந்த 2 உபயோகப்படுத்தப்படுகிறது. சரி, நெக்ஸ்ட் யூ ஹேவ் லேர்ன்ட் அபவுட் எ பீஸ் வயர் இன் செக்ஷன் 4821. நீங்கள் இந்த டிவிஷனில் ஏற்கனவே பீஸ் வயரை பற்றி படிச்சிருப்பீங்க. 4.8.2ல் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறான். அடுத்து என்சிபி இஸ் சுவிட்சிங் டிவைஸ். இது ஒரு சுவிட்சிங் டிவைஸ். சுவிட்சிங்னா நம்ம பல்புக்கு போகிற சுவிட்சு மாதிரி. இப்போ பல்புக்கு போகிற சுவிட்சை நீ ஆஃப் பண்ணிட்டேன்னா கரண்ட் போகாது, பல்ப் எரியாது. அப்படின்னா இந்த எம்சிபின்றது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இது மொத்தம் வீட்டுக்குள்ளே கரண்ட்டை பூரா ஒரு இடத்துல கரண்ட் அது வழியாக கொடுத்தேன்னா அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா கரண்ட்டே போகாது, ரைட்டா? அதான் எம்சிபி இஸ் ஏ சுவிட்சிங் டிவைஸ். ஒரு சுவிட்சிங் டிவைஸ் தானா தவிர விச் கேன் பி ஆக்டிவேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி அஸ் வெல் அஸ் மேனுவலி. இதை செயல்படுத்த முடியும். எப்படி, இதுக்குள்ளே ஏற்கனவே ஒரு மேக்னெட் இருக்குது, காயிலும் இருக்குது, ரைட்டா?
அப்போ அதிகமான வோல்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக். நம்மளாவும் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு விட்டு வெளியில் போகிறோம், ஊருக்கு போகிறோம்னா அதை ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ரைட்டா? அதனால் இது 2 விதமாகவும் செயல்படுத்த முடியும். விச் கேன் பி ஆக்டிவேட்னா செயல்படுத்த முடியும். ஆட்டோமேட்டிக்கலாக கரண்ட் போயிட்டே இருக்கும். ஓவர் வோல்டேஜ் வரும்போது லோடிங் ஆகும். ஓவர் லோடிங் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலாக சர்க்யூட் பிரேக் ஆயிரும். அப்படின்னு சுவிட்ச் மேலே போயிடும். ரைட்டா? அதுவாகவும் செய்யும். அப்படி இல்லை, நம்ம வீட்டுக்கு விட்டு வெளியில் போகிறோம், டூருக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம், வேறு ஊருக்கு போகிறோம்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆட்டோமேட்டிக்கலி as well as மேனுவலி, அதாவது இது தன்னிச்சையாகவும் இயங்கும் அல்லது நாம் இயக்கவும் செய்யலாம். மேனுவல்னா இயக்கவும் செய்யலாம். ரைட்டா? இட் ஹஸ் எ ஸ்ப்ரிங் அட்டாச்சு டு த சுவிட்ச். அப்படின்னா இது சுவிட்சு கூட ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ப்ரிங் நடுவில் ஒரு மேக்னெட் இருக்கும். ரைட்டா? இது எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னா, ஸ்ப்ரிங்னா சுழல் எதுக்கு சுற்றி இருக்கும் அப்படின்னா, அந்த சுழலுக்கு நடுவில் ஒரு மேக்னெட் இருக்கும். மின்காந்த புலன் அங்கே ஏற்படும். ரைட்டா? அப்போ விச் இஸ் அட்ராக்டட் பை அன் எலக்ட்ரோ மேக்னெட். இந்த போட்டுக்காமதா இதுக்குள்ளே இந்த இட் ஹாஸ் எ ஸ்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கும் டு த சுவிட்சு கூட ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, இணைத்திருப்பார்கள். ஆனால் அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே விச் இஸ் அட்ராக்டட் பை அன் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா மின்காந்தத்தால் இது ஈர்க்கப்பட்டு உள்ளது. அப்படின்னா அதுக்கு நடுவில் மின்காந்தம் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். ரைட்டா? காந்தத்தால் இது ஈர்க்கப்பட்டு இருக்கும். when an excess current passes through the circuit அப்படின்னா அந்த மின் சுற்றில் அதிகமான கரண்ட் பாஸ் ஆகும்போது, மின்சாரம் பாஸ் ஆகும்போது இந்த எம்சிபிஸ் ரைட்டா? பிரேக்னு சுவிட்ச் மேலே போயிடும். ஹென்ஸ் த சர்க்யூட் இஸ் broken. அப்போ இந்த சர்க்யூட் என்ன ஆகும்? அந்த சுற்று உடஞ்சி போயிடும்னா உடையாது, அது சுவிட்ச் மேலே போயிடும் அர்த்தம். புரோக்கன்னா கீழே உள்ளது, ஆனில் உள்ளது ஆஃப் ஆயிரும். ஹென்ஸ் ஆகவே த சர்க்யூட் இஸ் புரோக்கன்னா உடைந்து விடணும், உடையாது, அது ஆஃப் ஆகிடும். சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்கலாக மேக்னெட் இழுக்கும்போது, கரண்ட் அதிகமாக வரும்போது மேக்னெட் வந்து அதிகமாக செயல்படும் போது இழுக்கும்போது சுவிட்ச் மேலே போயிடும். ரைட்டா? ஏன்னா சுவிட்ச் தான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். காயில் கனெக்ட் பண்ணி அந்த காயில் சுற்றி வந்து நடுவில் மேக்னெட்டு காயில் சுற்றி வந்து சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கான். அப்போ மேக்னட்டிசம் 230 வோல்ட் ஏசி வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ மேக்னட்டிசம் தாங்குதோ அவ்வளோ வரைக்கும் சுவிட்ச் ஆனில் இருக்கும். அதுக்கு மேலே ஷார்ட் சர்க்யூட் ஆகிப்போச்சு, ஓவர்லோடிங் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அதிகமான கரண்ட் வரும், மேக்னெட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரோ மேக்னெட் மின் காந்தவியல் அதிகமாக அங்கே உண்டாகும் போது என்ன ஆகும்னா அந்த மின் புலன் அதிகமாக உண்டாகும் போது அந்த சுவிட்சை டக்குன்னு மேலே கொண்டு வந்து விட்டுரும். அப்படின்னா கரண்ட் பிரேக் ஆஃப் ஆகிடுச்சா? அதான் புரோக்கன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கான், இட்ஸ் பிரேக்குன்னு எழுதணும். அதை வந்து தப்பாக எழுதியிருக்கான், பார்த்துக்கோங்க. புரோக்கன்னு உடையாது, அதாவது மெல்ட் ஆகுது ஃபீஸ் வயர். இது எம்சிபி இஸ் நாட் புரோக்கன் எழுதியிருக்கான், நீங்கள் அது கவனிச்சுக்கோங்க. அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த அப்ளையன்சஸ் இஸ் என்ஷூர்டு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண, இந்த மாதிரி அந்த சர்க்யூட் வந்து மேலே போன உடனே, அந்த சுவிட்ச் மேலே போன உடனே கரண்ட் வராது, நின்று போயிடும். அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த அப்ளையன்சஸ் என்ஷூர்டு அப்படின்னா அப்ளையன்சஸ்னால் மின்சாதன பொருள்களை தான் குறிக்குது. வீட்டில் உள்ள மின்சாதன பொருள்கள், மின்சாரத்தை பயன்படுத்தி உபயோகப்படுத்தும் பொருள்களை தான் குறிக்குது அப்ளையன்சஸ். ரைட்டா? உபகரணங்கள்னு அர்த்தம். ரைட்டா? அண்டு த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த அப்ளையன்சஸ் இஸ் என்ஷூர்டு. இப்போது அது சுவிட்ச் மேலே போனோம்னா கரண்ட்டு நின்று போயிடும். இப்போது நம்மளுக்கு என்ஷூர் ஆகிடுச்சு. என்ஷூர்னால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எதற்கு? மின்சாதன பொருட்களுக்கு. அப்போ கரண்டே வரல, அந்த சுவிட்ச் மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? அதான் ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏன்னு சொன்னால் உறுதி செய்யப்பட்டுள்ளது, கரெக்டான மீனிங். ரைட்டா? சில சமயங்களில் இடம் பொருள் மாற்றி இங்கிலீஷ் மீனிங் மாறும். சரி, நெக்ஸ்ட் 4.1 ரெப்ரசன்ட் ஃபீஸ் அண்ட் எம்சிபி. இந்த பார்த்துக்கோங்க, ஃபீஸ் ஃபிலமெண்ட் போட்டிருக்கான் பாரு, இந்த சைட்லேருந்து வர இந்த சைடு போகும். இந்த சர்க்யூட் பிரேக்கருக்குள்ளே தான் அந்த மேக்னெட் இருக்குது, அதுக்கு சுற்றி காயில் இருக்குது. அந்த காயிலோட எந்த நினச்சிருக்கான், அந்த சுவிட்ச் நினச்சிருக்கான். சுவிட்ச் இந்த ஆன் ஆஃப் சுவிட்சா? ரைட்டா? இது நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட், த எலக்ட்ரிசிட்டி இஸ் brought டு ஹவுசஸ் பை 2 இன்சுலேட்டட் வயர்ஸ். அப்படின்னா இந்த மின்சாரமானது வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. எங்கேருந்து? ஓவர்ஹெட் கம்பி வடங்கள், பூமிக்கு மேலே உள்ள வயர்கள் மூலமாக மின்சாரம் வீடுகளுக்கு கொண்டு வரப்படுகிறது. ரைட்டா? த எலக்ட்ரிசிட்டி இஸ் brought டு த ஹவுசஸ் அப்படின்னா வீடுகளுக்கு மின்சாரம் கொண்டு வரப்படுகிறது. பை ஏதால் 2 இன்சுலேட்டட் வயர், பாதுகாக்கப்பட்ட. இன்சுலேட்டட் என்னது? அதில் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காது. ரைட்டா? எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கவே இருக்காது. அது வந்து பியூர் நான் கண்டக்டர், அது மின்கடத்தி அல்ல. ஒரு மின்கடத்திக்கு சுற்றிலுமாக இருப்பது இன்சுலேட்டர்ன்றது
இஸ் நோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அதில் இருக்காது, ரைட்டா. அதனால் அது வந்து கரண்ட்டை உள்ளே பாஸ் பண்ணாது, ரைட்டா. அதை இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. இன்சுலேட்டர் வயர்களால் மூடப்பட்ட கம்பி வடத்தின் மூலமாக த எலக்ட்ரிசிட்டி இஸ் பிராட் டு த ஹவுஸ், வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது மின்சாரம் பை இரண்டு இன்சுலேட்டட் வயர்களால் கொண்டு வரப்படுகிறது. அவுட் ஆஃப் தீஸ் 2 வயர்ஸ், அப்போ இந்த ரெண்டு வயர்களில் ஒன் வயர் ஹேஸ் ஏ ரெட் இன்சுலேஷன். அப்படின்னா ஒரு வயர் வந்து சிவப்பு கலர் இன்சுலேஷனாக வச்சுருக்கும். அப்படின்னா அதை சுற்றி சிவப்பு கலரில் இருக்கும், ரைட்டா. அந்த உள் மின் வடம் போகுது இல்லையா, அதை சுற்றி என்ன இருக்கும், இன்சுலேஷன். அந்த இன்சுலேஷனில் வந்து இட்ஸ் எ பேட் கண்டக்டர். அப்படின்னா இட் வில் நாட் கண்டக்ட் த கரண்ட். ஏன் கரண்ட்டை பாஸ் பண்ணாது, அதுக்குள்ளே எலக்ட்ரான் ஃப்ளோ கிடையாது. ஏன்னா அதோட பாண்டிங், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டோட பாண்டிங் வந்து ஃபுல்ஃபில். எப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டோட பாண்டிங் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சோ அது வந்து பாண்டிங்க்கு ரெடி ஆகாது, ரைட்டா. லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து என்ன லாஸ்ட் ஆர்பிட்டில் என்ன இருக்கணும், கோவலண்ட் பாண்ட் உண்டாக்குறதுக்கோ வேறு பாண்டிங் ஸ்ட்ரக்சர் உண்டாக்குறதுக்கோ ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தால் தான் அது வந்து பெஸ்ட் கண்டக்டர். பாண்டிங் வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் பேடு கண்டக்டர், இன்சுலேட்டர் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. இங்கே நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் வயர் எஸ் ரெட் இன்சுலேஷன் அண்ட் இஸ் கால்ட் ஏ லைவ் வயர். இது வந்து சிவப்பு கலரில் மூடப்பட்ட ஒரு இன்சுலேஷனில் வச்சுருக்கு. அந்த வயரில் அந்த உள்ள கரண்ட் பாஸ் ஆகும், வெளியில் இருக்கா, இதுக்கு பேர் லைவ் வயர். அப்படின்னா இதில் கரண்ட் வரும்னு அர்த்தம். அந்த அதர் வயர் எஸ் ஏ பிளாக் வயர், பிளாக் இன்சுலேஷன். இன்னொரு வயரு பிளாக் கலரில் இருக்கும். இன்சுலேஷன்னா அது தடையை கொண்டிருக்கும், ரைட்டா. அண்ட் இஸ் கால்ட் ஏ நியூட்ரல் வயர். அது வந்து நடுநிலை வயர் என்று சொல்லுகிறார்கள். வடம், வயர்னா வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிள் அதாவது சொல்லுவாங்க, ரைட்டா. நடுநிலை வடம் என்று சொல்லுகிறார்கள். Next, electricity supplied to your house is actually an alternating current having an electric potential of 220 volt. அப்படின்னா இந்த மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. எலக்ட்ரிசிட்டி சப்ளைனா செலுத்தப்படுகிறது, விநியோகிக்கப்படுகிறது, கொண்டு செல்லப்படுகிறது. நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ, எவ்ரி திங் இஸ் சேம், ரைட்டா. டு யுவர் ஹவுஸ், உங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது இஸ் ஆக்சுவலினா சரியாக எவ்வளோ கரண்ட் போகுது, அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அப்படின்னா சைக்கிள்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூட், நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட். நாட் எ டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட் தான் டிசி, அதில் வந்து சைக்கிள்ஸ் இருக்காது, ஆம்பிளிட்யூட் இருக்காது, ரைட்டா. டைரக்ட் கரண்ட் இஸ் டேஞ்சரஸ் மோர் தேன் த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், ரைட்டா. அப்போது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கும் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் இருக்கும், ரைட்டா. அப்படியே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மூலியமாக உங்கள் வீட்டுக்கு சப்ளை மின்சாரம் கொண்டு செல்லப்படுது. ஹேவிங் ஆன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஒரு கண்டக்டருக்கோ இரு முனைகளுக்கு நடுவில் மின்னழுத்த வேறுபாடு, ரைட்டா. அப்போ இதனோட மின்னழுத்த வேறுபாடு நியூட்ரலுக்கும் பாசிட்டிவ்க்கு நடுவில் 220 வோல்ட் இன் இந்தியா, நாட் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் 110 வோல்ட், ரைட்டா. அண்ட் 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் இன் இந்தியா. 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் தான் அந்த கரண்ட் ஓடும். அங்கே 60 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் இன் யூஎஸ்ஏ, ரைட்டா. இது நல்லா கவனிச்சிக்கணும், சற்று வேறுபாடு. ஏசி நம்மளுக்கு வந்து 220 வோல்ட்டு, 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். யூஎஸ்ஏல 110 வோல்ட் அண்ட் 60 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஆனால் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இதனுடைய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், 220 வோல்ட் வேறுபாடு இருக்கிறது, ரைட்டா. எவ்வளோன்னா எலக்ட்ரிக் வோல்ட். மின்னழுத்த வேறுபாடை வந்து நம்ம எப்படி எஸ்ஐ யூனிட்டில் அளக்குறோம், இஸ் வோல்ட் என்று அளக்குறோம், ரைட்டா. நெக்ஸ்ட், போத் த லைவ் வயர் அண்ட் நேச்சுரல் வயர் என்டர் இன்டு த பாக்ஸ். அப்படின்னா நான் ஏற்கனவே படத்தில் காமிச்சிருக்கேன். இந்த தந்தி மரத்துலேருந்து வரக்கூடிய, அதாவது மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடியது தந்தி மரத்துக்கு வருது. போல்லேருந்து வரக்கூடிய 2 வயரு, சிவப்பு கருப்பு, ரெண்டுமே எதில் போகுது, ஃபஸ்ட்டு சிவப்பு வந்து பீஸ் வயரில் போகுது, கருப்பு வந்து நேராக மெயின் மீட்டர் பாக்ஸுக்கு போயிடுது, ரைட்டா. அதுதான் சொல்கிறான், போத் த லைவ் வயர் அண்ட் த நியூட்ரல் வயர் என்டர் இன்டு த பாக்ஸ் வேர் த மெயின் பீஸ் இஸ் கனெக்டட் வித் த லைவ் வயர். அப்படின்னா லைவ் வயரில் அங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 2 வயர்களும் அண்ட் போத் த லைவ் வயர் அண்ட் நியூட்ரல் வயர். அப்படின்னா இரண்டும் லைவ் வயரும் நியூட்ரலும் என்டர் இன்டு த பாக்ஸ், ஒரு பெட்டியில் நுழையுது. அதான் மெயின் பாக்ஸ்னு சொல்லியிருக்கேன். அந்த மெயின் பாக்ஸில் பீஸ் கட்டை இருக்கும், இது மீட்டர் பெட்டி இருக்கும், ரைட்டா. மெயின் பாக்ஸில் மீட்டர் பெட்டி இருக்கும். என்டர் இன்டு த பாக்ஸ் வேர், அங்கே மெயின் ஃபீஸ் இஸ் கனெக்டட். மெயின் ஃபீஸ்னால் அந்த ஃபீஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது, வித் த லைவ் வயரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து ஆஃப்டர் த எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம், எலக்ட்ரிசிட்டி மீட்டர்ன்றது
அந்த பவரை கவுண்ட் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பவர் சீக்வல் டு மின் திறன் சொல்லியிருக்கேன். பி சீக்வல் டு வி இன்ட்டு ஐ. எவ்வளோ கன்சூம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பை எ ஹவுஸ் ஹோல்ட் இஸ் கேல்குலேட்டட் இன் பவர் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது இதை எது வந்து கவுண்ட் பண்ணும் அப்படின்னா மீட்டர் தான் கவுண்ட் பண்ணும். எந்த மீட்டரு? எலக்ட்ரிக்கல் மீட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க மெயின் பாக்ஸில், ரைட்டா? அதுதான் சொல்கிறோம். ஆஃப்டர் எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு அடுத்து அந்த மீட்டர் ஒன்று காமிச்சிருமில்ல, படத்தில் காமிக்கிட்டா? இந்த பார்த்தீங்களா, எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு அடுத்து எழுது மெயின் சுவிட்சுக்கு தானே வருது, படத்தில் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? இது வரைஞ்சி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே பேரலல் கனெக்ஷனில் போயிட்டுருக்கு, ரைட்டா? கவனம் பார்த்துக்கோங்க. both live wire and where the main phase is connected with the after the electricity meterக்கு அடுத்து these wires enter into main switchக்கு தானே போகுது after the electricity meter. அந்த மின் மீட்டருக்கு அடுத்து எங்கே போகுது? மெயின் சுவிட்சுக்கு போகுது. அது படத்தில் பார்த்தீங்க இல்லையா? which is used to determine the electricity supply. இதுதான் தீர்மானிக்கிறது. இந்த மெயின் சுவிட்ச் என்ன செய்யுது? தீர்மானிக்கிறது. எதை தீர்மானிக்கிறது? விச் இஸ் யூஸ், இது உபயோகப்படுத்தப்படுகிறது. டு தீர்மானிக்க, டிஸ்கன்டினியூ, நாட் தீர்மானிக்கலை, டு டிஸ்கன்டினியூ த எலக்ட்ரிசிட்டி சப்ளை. அப்படின்னா மீட்ரு பெட்டியிலேருந்து வீடுகளுக்கு வீட்டுக்குள்ளே கரண்ட் போகணுமா இல்லையா, கட் பண்ணணுமா என்பதை தீர்மானிக்கிறது இந்த ஒரு சுவிட்சு தான், ரைட்டா? அதை நல்லா காட்டுக்காது. ஆஃப்டர் த எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு அடுத்து தீஸ் வயர்ஸ் என்டர் வந்துட்டு மெயின் சுவிட்சுக்குள்ளே போகுது. விச் இஸ் யூஸ்டு, அது பயன்படுத்தப்படுகிறது மெயின் சுவிட்சு. டு டிஸ்கன்டினியூ தொடர்பை துண்டிக்க. எதனோட தொடர்பை துண்டிக்க? டிஸ்கன்டினியூ த எலக்ட்ரிசிட்டி சப்ளை. அப்படின்னா மின் விநியோகத்தை, வீட்டுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி போவதை டிஸ்கன்டினியூ அப்படின்னா துண்டிப்பதற்காக வேண்டி இந்த மெயின் சுவிட்ச் பயன்படுத்தப்படுகிறது. வேனவர் ரிக்வயர்ட், தேவைப்படும் போது. நம்ம வெளியூர் போகிறோம்னா இதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம், வீட்டுக்குள்ளே கரண்ட் போகாது. ஆஃப்டர் த மெயின் சுவிட்ச் தீஸ் வயர்ஸ் ஆர் கனெக்டட். இந்த மெயின் சுவிட்சுக்கு அடுத்து தீஸ் வயர்ஸ் ஆர் கனெக்டட் டு லைவ் வயர்ஸ் டு செப்பரேட் சர்க்யூட்ஸ். அப்படின்னா மெயின் சுவிட்சுக்கு அடுத்து இரு பிரிவுகளாக இது பிரிக்கப்படுகிறது, ரைட்டா? ஆஃப்டர் த மெயின் சுவிட்ச் அப்படின்னா அந்த மெயின் சுவிட்சில் வந்து வீட்டுக்குள்ளே வருது. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போகாது. இப்போ மெயின் சுவிட்சுக்கு வெளியில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. என்னது? ஆஃப்டர் த மெயின் சுவிட்ச் தீஸ் வயர்ஸ் ஆர் கனெக்டட் டு லைவ் வயர்ஸ்னால் இந்த இது வந்து லைவ் வயரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஆஃப் 2 செப்பரேட் சர்க்யூட்ஸ், 2 வெவ்வேறு சுற்றுகளாக லைவ் வயரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. 2 வெவ்வேறு சுற்றுகள். ஆக லைவர்னு மின்சார வயரில் கனெக்ட் பண்ணப்பட்டுள்ளது. என்ன சுற்றுகள் அப்படின்னா, ஒன்று 5 ஆம்பியர், இன்னொன்று 15 ஆம்பியர். ஏன்னா வீட்டில் வந்து 2 சர்க்யூட் இருக்கும். என்னென்னா, ஒன்று ஹெவியாக கரண்ட் யூஸ் பண்ணுற வயரிங், இன்னொன்று கம்மியாக கரண்ட்டை யூஸ் பண்ணுற வயரிங். பல்பு இதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணோம். ஃப்ரிட்ஜு இதுக்கெல்லாம் இன்னொரு வயரிங் 15 ஆம்பியர்னு பெரிய சுவிட்சாக போட்டிருப்பாங்க. அதனோட வயர் திக்காக இருக்கும். அதை 2 பிரிவுகளாக, லைவ் வயருக்கு எடுத்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது, ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான். ஆஃப்டர் தீஸ் வயர்ஸ் ஆர் கனெக்டட் டு லைவ் வயர்ஸ் டு 2 செப்பரேட் சர்க்யூட்ஸ். 2 தனித்தனியான சர்க்யூட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, ரைட்டா? நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் தீஸ் 2 சர்க்யூட்ஸ், இந்த 2 சர்க்யூட்டில் ஒரு சர்க்யூட் இஸ் 5 ஆம்பியர் ரேட்டிங். அதோட மதிப்பு எவ்வளவு? அதில் எவ்வளோ கரண்ட் பாய முடியும்? 5 ஆம்பியர் தான் போகும் ஒரு சர்க்யூட்டில். அவுட் ஆஃப் தீஸ், இந்த 2 பார்த்துக்கோங்க. அவுட் ஆஃப் தீஸ் 2 சர்க்யூட்ஸ், இந்த 2 சுற்றில் ஒரு சுற்று வந்து 5 ஆம்பியர் ரேட்டிங். அதோட அளவு எவ்வளவு? 5 ஆம்பியர் தான் கரண்ட் அதில் போகும். அப்படின்னா சின்ன சின்ன பல்பு இதெல்லாம் எரியும். சின்ன கம்மியான கரண்ட்டு 5 ஆம்பியருக்குள்ளே நீ யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரம் பூரா அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 5 ஆம்பியருக்கு மேலே போகும்போது வேறு இன்னொரு சுற்றில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? அடுத்தது த அதர் சர்க்யூட் இஸ் 15 ஆம்பியர். இன்னொரு சர்க்யூட் என்னது? 15 ஆம்பியர் ரேட்டிங், ரைட்டா? 2 சர்க்யூட் தான் இருக்கும், ரைட்டா? விச் இஸ் யூஸ்டு டு ரன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வித் ஹை பவர் ரேட்டிங். அப்படின்னா இந்த 15 ஆம்பியர் உள்ளது வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். விச் இஸ் யூஸ்டு
டு ரன் ஓட்டுவதற்காக வேண்டி செயல்படுத்துவதற்காக வேண்டி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்னால் மின் உபயோகப் பொருட்களை செயல்படுத்துவதற்காண்டி இந்த ரெண்டாவது சர்க்யூட்டை யூஸ் பண்ணலாம் 15 ஆம்பியரை வித் ஹை பவர் ரேட்டிங், அதாவது அதிகமான கரண்ட் செலவழிக்கிறதுனால இந்த 15 ஆம்பியர் உள்ள சர்க்யூட்டை பயன்படுத்துகிறோம். அதை இப்போ ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் இதில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சச்சஸ் ஏர் கண்டிஷனர்ஸ், இந்த போட்டு ஏர் கண்டிஷனரு, ரெஃப்ரிஜிரேட்டர் குளிர் சாதனம், ரைட்டா, அண்ட் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸு, ஹீட்டர், வெப்பமானி எல்லாமே இதில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இட் ஷுட் பி நோட்டட் தட் ஆல் த சர்க்யூட்ஸ் இன் எ ஹவுஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். நான் கவனம் கொள்ள வேண்டும். இட் ஷுட் பி நோட்டட், கவனிக்க வேண்டும். எதை கவனிக்க வேண்டும்? தட் ஆல் த சர்க்யூட்ஸ், எல்லா சுற்றுகளும் வீட்டுக்குள்ளே, இன் எ ஹவுஸ் ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள எல்லா மின் சுற்றும், சர்க்யூட்ஸ்னால் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்னு அர்த்தம், மின் சுற்று ஆர் கனெக்டட் இன் பேரலல் பக்கவாட்டில் தான் இணைக்கப்பட்டுள்ளது, நாட் இன் சீரியஸ். ஏன்னு சொன்னால் ஒன்று பிரேக் ஆனாலும் இன்னொன்று வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கும், ரைட்டா. ஸோ தேட் ஆகவே த டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஒன் சர்க்யூட் டஸ் நாட் எஃபெக்ட் த அதர் சர்க்யூட். நல்லா கவனிங்க, அதை போட்டால் மத்தியா இது எதற்குன்னு சொன்னால் பேரலில் ஏன் கொடுக்குறான்னு சொன்னால் த டிஸ்கனெக்ஷன், ஒரு சுற்று டிஸ்கனெக்ஷன் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் வேறு சர்க்யூட் வந்து தொடர்பு துண்டிக்கப்படாது. த டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஒன் சர்க்யூட் அப்படின்னா ஒரு சுற்று தொடர்பு துண்டிக்கப்பட்டால் டஸ் நாட் எஃபெக்ட், அது எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. எதற்கு டு த அதர் சர்க்யூட், வேறு சர்க்யூட்டுக்கு எந்த பாதிப்பையும் இது உண்டாக்காது. ஆனால் சீரியஸில் ஒன்று துண்டிக்கப்பட்டால் எல்லாமே போச்சு. ஒன் மோர் அட்வான்டேஜ் ஆஃப் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சர்க்யூட் இஸ் தேட் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் கெட் அன் ஈக்குவல் வோல்டேஜ். நல்லா இன்னொன்றும் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் பேரலல் கனெக்ஷனில் சரியான ஒரு சமமான ஒரு வோல்டேஜ் பாயும். ஆனால் சீரியஸில் சமமாக பாயாது. ஏன்னா ட்ரெயின் ஆகும், ட்ராப்பேஜ் ஆகும் வோல்டேஜ், ரைட்டா. பேரலில் வந்து ஈக்குவல் வோல்டேஜ் ஷேர் ஆகும் எல்லா இடத்துலையும். அது ஒரு பெனிஃபிட். ஒன் மோர் அட்வான்டேஜ்னால் அதிகமான இன்னொரு அட்வான்டேஜ், ஒரு நல்ல பயன்கள் இருக்கின்றன. என்ன பயன்? ஆஃப் த பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷன் பக்கவாட்டு இணைப்பில் இன்னொரு பயன் இருக்கிறது. ஆஃப் சர்க்யூட், பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சர்க்யூட்னா மின் சுற்று, பக்கவாட்டு இணைப்பு மின் சுற்றில் இன்னொரு பயன் இருக்கிறது. அது என்னவென்றால் இஸ் தேட் இருக்கிறது, ஈச் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் கெட் அன் ஈக்குவல் வோல்டேஜ். ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் மின் சாதன பொருட்களும் சமமான மின் அழுத்தத்தை பெறும் அப்படிங்கிறான். வோல்டேஜ்னால் மின் அழுத்தத்தினே 250 வோல்ட்னா 250 வோல்ட்டே பெறும், சற்று கூட குறையாது அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா. இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ் ஆர் சப்ளைடு வித் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் 220 to 230, 220 இல்லை 230 நேரம் பார்த்தேன். இந்தியாவில் டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ் அப்படின்னா வீட்டு சுற்று, அதை மின் சுற்றுன்னு அர்த்தம். வீட்டில் உள்ள மின் சுற்று, வீட்டுக்கு வர கரண்ட்டுன்னு அர்த்தம். சுற்று ஆர் சப்ளைடு வித் அன் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இது சப்ளைன்னு விநியோகிக்கப்படுகிறது. எது விநியோகிக்கப்பட? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் கொடுக்கப்படுகிறது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 220 to 230 வோல்ட், ரைட்டா. அண்ட் ஃப்ரீக்வன்சி, அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். 50 ஹெர்ட்ஸ்னு போட்டான் இல்லையா, அந்த ஏசி 220 வோல்ட்டு ப்ளஸ் 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். நெக்ஸ்ட்டு இன் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ்ஏ அண்ட் யூகேலெல்லாம் டொமஸ்டிக் கரண்ட்ஸ் ஆர் சப்ளைடு வித் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் 110 120 வோல்ட்டு தான், ரைட்டா. அண்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் 60 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஓகே, சரி, இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் பிற பார்க்கலாம். ஓவர்லோடிங் அடுத்தது பார்க்கலாம்.